ஆசிரியர் மரியாதைக்குரிய வினோத்குமார் அவர்களுக்கும் அவருடைய குழுவில் பணியாற்றிக் கொண்டிருக்கும் அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய சிறப்பு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு வகையில சாதனை பெண்மணிகள். உங்களை எல்லோருமே இங்க சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இது ஒரு சொத்து வாங்குறோம் இல்லைங்களா? சின்ன வயசுல இருந்து ஒரு வேலைக்கு போவோம், சின்னதா சேர்த்து வைத்து சில பேருக்கு ரிட்டையர்மெண்ட் டைம்ல கூட சொத்து வாங்க முடியாது, கரெக்டுங்களா? அப்படி இருக்கும் பொழுது ஒரு சொத்து வாங்கும் போது எப்படி ஒரு நிம்மதியும் ஒரு மனநிறைவும் கிடைக்கிறதோ அது போன்றதெல்லாம் மனநிறைவை கொடுக்கக்கூடியதுதான் விருது. ஏன்னா எவ்வளவோ பேர் எவ்வளவோ சாதனை செஞ்சிருப்பாங்க, ஆனால் அது வெளி உலகத்துக்கு தெரியாது. அப்படி வெளி உலகத்திற்கு தெரிய வைக்கும் ஒரு மேடையாக இங்கு வந்து விருதை பெறவிருக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வினோத்குமார் சார் சொல்லுவாங்க, சட்டம் பத்தி கொஞ்சம் உரையாற்றுங்கன்னு சொல்லிட்டு. யாருக்கும் போர் அடிக்காதுன்னு நினைக்கிறேன். பேசுறாங்களா? சட்டம் பத்தி யாருக்கு பேசுறாங்களா? குடும்ப வன்முறை தடுப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டம் அது 2005 கொண்டு வந்திருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தில், அதாவது குடும்பம்னா என்ன சொல்றாங்க தெரியுங்களா? திருமணம் முடித்துக் கொண்டு புகுந்த வீட்டுக்கு போறாங்க இல்லைங்களா? அங்கே கணவனும் கணவனை சார்ந்த உறவுகளும் யார் எந்த கொடுமை செய்தாலும் அந்த கொடுமைக்கு எதிராக உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய சட்டம் தான் குடும்ப வன்முறை தடுப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டம். இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடனே நீங்க புருஷன் சட்னியில காரமா இருக்கு, இட்லி கல்ல இருக்குன்னு சொல்றாங்க, அப்படி ஒரு புகார்லாம் நீங்க இந்த குடும்ப வன்முறையை கையாளக்கூடாது. உண்மையிலேயே உலகத்தில் நிறைய பேரு இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு உதவக்கூடியதுதான் இந்த சட்டம். இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கணவனுடைய ஆண் உறவுகளும், மாமனாரா இருக்கலாம், மைத்துனரா இருக்கலாம், யாரா வேண்டுமானாலும் இருக்கலாம், கணவனின் ஆண் உறவுகள், சரிங்களா? சரிங்க. பெண்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சாசனம் 14, 15 ஆகிய 2 பிரிவுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைவருக்கும் அரசியல் அமைப்பின்படி ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்படி ஒரு சட்டம் பெண்களுக்காக மட்டுமே ஏற்றிருக்காங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியுமா? பெண்களுக்காக மட்டுமே இந்த சட்டம் ஏற்றிருக்காங்க. இந்த சட்டத்தின் உதவியை ஆண்கள், என் மனைவி என்ன கொடுமைப்படுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆணும் இந்த சட்டத்தின் கீழ் புகார் கொடுக்க முடியாது. ஆனால் இன்னொரு விஷயம் நம்ம ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். மாமியார் வீடு அப்படின்னாலே கணவன் மட்டும்தான் கொடுமைப்படுத்துவாரா? இருக்கவே இருக்காங்க ஒரு தலைவி, மாமியார், அப்புறம் நாத்தனார், அவங்களையும் இந்த சட்டம் கட்டுப்படுத்தும். உங்களுக்கு யாருக்காவது குடும்பத்தில் பிரச்சனை அப்படின்னு வந்தா நீங்க கண்டிப்பாக இந்த சட்டத்தின் உதவியை நாடலாம். நீங்க நினைக்கலாம், எங்க வீட்டுல நமக்கே நிறைய பேர் வருவாங்க, எடுத்த உடனே சில பேர் கணவனை பழிவாங்க வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடவே மேடம் எனக்கு இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ்ல போட்டுருங்க மேடம், அவங்கள ஒரு கோர்ட்டு வர வச்சு அவங்க ஒரு வழி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கையாளாதீங்க. ஏன்னா இது உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவர்களுக்காக உருவாக்கப்பட்ட சட்டம். நீங்க உங்க குடும்பத்தில் கணவனோ இல்ல கணவனை சார்ந்தவங்களோ உச்சக்கட்டமா உங்களை கொடுமைப்படுத்துவாங்க இல்லைங்களா? வீட்டுல தங்க அனுமதிக்க மாட்டாங்க, சண்டை போட்டுட்டு குழந்தைய பறிச்சு வச்சுப்பாங்க, வீட்டை விட்டு உங்களை வெளியேற்றுவாங்க. அது மாதிரி சமயங்கள்ல நீங்கள் இந்த சட்டத்தின் உதவியை நாடலாம். யாரை நாடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கலாம். நீங்க நினைக்கலாம், வீட்டுல இருக்கிற பிரச்சனைகளா காவல் நிலையம் போனா அதன் பிறகு அந்த மனிதனோட சேர்ந்து வாழணும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு புகாரை எப்படி கொடுக்குறது நீங்க நினைக்கலாம். நீங்க இப்படியான ஒரு புகாரை கொடுத்து கணவனையோ ஒரு உறவுகளையோ கட்டுப்படுத்த கூடாது அப்படின்னு நினைச்சீங்கல்ல, நீங்க செய்ய வேண்டியது ஒன்றுதான். என்னன்னா, இந்த சட்டத்தின்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் ப்ரொடெக்ஷன் ஆபீசர் சொல்லுவாங்க, பாதுகாப்பு அலுவலர் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கலெக்டர் ஆபீஸ்ல இருப்பாங்க. நீங்க பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, நீங்க ஒவ்வொருத்தரும் சாதனை பெண்மணிகள் உங்களை நிறைய பேர் நாடி வருவாங்க.